வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு இன்றைய தினம் எல்லாருமே எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான கொஷின் பேப்பர் அப்படின்றது உங்கள் கையில் இருக்கும். மேக்ஸிமம் தேர்வு ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு மிக மிக கடினம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய தகவல்கள் அப்படின்றது கொடுத்துருந்தீங்க. ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்ற மாதிரி, ஒரு சில சப்ஜெக்ட்டு கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி, ஒரு சில சப்ஜெக்டில் ஒரு சிலர் மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஈஸி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது ஒருத்தருடைய தனிப்பட்ட கருத்துகள் தான். சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சில சப்ஜெக்ட் கொஞ்சம் டஃப் தான் இருந்துச்சு. ஏன்னா கொஷினே அதனுடைய அதுக்கு நம்ம எழுதுறதுக்கான டைமிங் அதை எல்லாமே கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு 10 கொஷின் தெரிஞ்ச கொஷினாக வந்துருச்சு அப்படின்னா அந்த கொஷின் ஈஸின்னு சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுற அந்த டைமிங் ஒன்று இருக்குது, அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியுமாங்கிறது ஒன்று இருக்குது. ப்ளஸ் நம்ம கொஷினோட தரம், அவங்க எடுத்துருக்கிறது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கொஞ்சம் டஃப் தான் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கட் ஆஃப் அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில சப்ஜெக்டில் 80 கொஷின்ஸ் போட்டவங்களுக்கு 90 கொஷின் போட்டவங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில சப்ஜெக்டில் 100 கொஷின் போட்டவங்களுக்கு தான் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. நம்ம கட் ஆஃப்கான அனலைசஸ் அப்படின்றது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கான டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இன்ஸ்டியூஷன்லேருந்து நிறைய டேட்டாஸ் கேதர் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வைஸ் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ அப்படின்றது போடுவோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இப்படி என்ன சொல்கிறதுனா, ஒரு ஓவரால் கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 90 கேள்விகள் சரியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிடைக்கும். நம்ம அந்த 90லேருந்து கீழே வரலை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா சப்ஜெக்ட்ஸ் கஷ்டமாக இருந்தாலுமே ஒரு சிலர் அந்த இடத்துலையும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, மார்க்கும் வாங்கியிருக்காங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் 90 உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கை அப்படின்னு நீங்கள் மேபி யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த 90 அப்படிங்கிறதுக்கு தொற்றும் அப்படின்றத எந்த டவுட்டும் இல்லை. ஸோ 80+ வரும். ரொம்ப டஃப்பாக இருக்குது, நிறைய பேர் மார்க்கே வாங்கலை அப்படின்ற பட்சத்துலையாவது 80+ கூட வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் ஒரு 80 மதிப்பெண்களோ 90 மதிப்பெண்களோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நம்மளுடைய கட் ஆஃபில் நம்மளுடைய நம்பர் வருதா என்ன ஏது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு கீழே தான் இருக்குதுங்க, எனக்கு 80 கூட தொடலை, 80க்கு கீழே தான் இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் அப்படியே எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு வேறு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆன்சர் கீ வருதா, கட் ஆஃப் வருதா அப்படின்றது எதையுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா பார்க்குற டைமில் ஒரு 10 கொஷின் படித்தா கூட அந்த 10 மார்க் வாங்கிட்டோம்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ முதல்ல அந்த எதிர்பார்க்குற அளவுக்காவது மார்க் வாங்கணும்ல. ஸோ அதுக்காக நீங்கள் இப்போதைக்கு எதுவும் அந்த மாதிரி 80க்கு கீழே தான் வாங்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அடுத்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. அடுத்த தேர்வுகளுக்கு தயாராக இருங்க. நிறைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனில் உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரியாவது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கடைசி வீடியோவில் கூட. பட் நிறைய பேர் பண்ணலை. அது ஏன் பண்ணலை அப்படின்றது தெரியலை. ஏன் உங்களோட மார்க் வேறு யாருக்கும் தெரிஞ்சிருமா, தெரிஞ்சிட்டால் ஏதாவது பண்ணிடுவாங்களா? உங்களுடைய மதிப்பெண்களை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வாங்கினது உங்களுக்கானது தான். அதை நீங்கள் இப்போ உங்களோட ஆன்சர் ஷீட்டு அங்கே போயிடுச்சு, அதை திருத்திடுவாங்க, பேப்பர் கரெக்ஷன் பண்ணி மார்க் வரப்போகுது, அவ்வளோதான். அது ஏதோ கிரேஸ் மார்க் 1, 2 கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமல் இருக்கலாம். அது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீ, அதை பார்த்து டிசைட் பண்ணுறது தான். அதனால் மார்க் சொல்ல வேணான்னு யாரும் உங்களை சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறதும் இல்லை. பட் ஏன் அப்படி இவ்வளோ கான்ட்ரவர்சி இதுக்கு அப்படின்றது தெரியலை. ஸோ நீங்கள் உங்களோட மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுடைய மார்க்கு வேறு யாருக்காவது தெரியும், வேறு யாரோட மார்க்கு உங்களுக்கு தெரியும். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன், இன்னொருத்தர் என்னோடய சப்ஜெக்ட்டு என்னோடய கம்யூனிட்டியில் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காரு, நான் 90 வாங்கியிருக்கேன், இன்னொருத்தர் 80 வாங்கியிருக்காருன்னா யாருக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் நமக்கே புரிஞ்சிடும். இப்போவே இந்த நிமிஷமே தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேங்க. இது கரெக்டாக இப்போ 2 பேர் தானா, ஒரு வேக்கண்டு தானா அப்படின்னு வந்துடாதீங்க. ஸோ
ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்களாலேயும். உங்களோட சப்ஜெக்டில் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம எப்போ வெளிப்படையாக கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் எல்லாருமே அதை வெளிப்படையாக கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு உடனே சரி நம்ம மார்க்கை சொல்ல வேணாம், வேறு யாராவது சொல்கிறாங்களா, வேறு யாராவது கமெண்ட் பண்ணுறாங்களான்னு நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லாருமே நினச்சாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யாரோட மார்க்குமே வெளியில் வராது. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை முதல்ல யாருமே சொல்லலை, நான் ஏன் சொல்லணும்னு நினைக்காம நீங்கள் உங்கள் மார்க்கை போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய மதிப்பெண்களும் கமெண்ட் செக்ஷனில் வந்துடும். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணினா தான் நமக்கு வந்து யார் எங்கே எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா, என்ன சப்ஜெக்டில் என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்றத ஒரு இது தெரியும். ப்ளஸ் நம்ம விசாரித்த இடத்துலேருந்து வரக்கூடிய டேட்டாஸ் அதை பேஸ் பண்ணியே நம்ம கட் ஆஃப் அப்படின்றது கொடுக்க முடியும். அப்படி இதை எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணி இருக்கிற வேக்கன்சி, சப்ஜெக்டில் எழுதின கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை, அதில் இருக்கிற வேக்கண்டோட எண்ணிக்கை, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி கட் ஆஃப்னு ஒன்று கொடுத்தாலும் அது 90% தான் ஒத்து போகும். 100% துல்லியமான கட் ஆஃப் யாராலையும் கொடுக்க முடியாது. அது கவர்மெண்ட்லேருந்து தான் வரணும். ஸோ அதனால் அப்படி கொடுத்தாலுமே அந்த கட் ஆஃப் 90% தான் ஒத்து போகும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டான டேட்டாஸ் கொடுத்தாலுமே என்னால் 90% ஒத்து போகிற அளவுக்கு கட் ஆஃப் தான் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான டேட்டாஸ் கொடுங்க. எல்லோரும் இருக்கக்கூடிய உங்களுடைய டேட்டாஸ் என்ன வாங்கியிருக்கீங்க மார்க்கு அப்படின்ற தகவலை வந்து தயவு செஞ்சு பதிவிடுங்க. நீங்கள் பதிவிட்டால் மட்டும்தான் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த யூஸுமே இல்லாமல் சும்மா ஜஸ்ட்டு வெட்டியாக வீடியோ பார்க்குறதுல எந்த பலனும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு உங்களோட மார்க் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய நண்பர்களுடைய மார்க், வேறு யாராவது தேர்வு எழுதியிருக்காங்க, அவங்கள எனக்கு தெரியும், அவங்க இவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ மார்க் தான் அவங்களால வாங்க முடியும், கட் ஆஃப் இவ்வளோ தான் வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா அதையும் வந்து சொல்லுங்கள், உங்களுடைய நண்பருடைய மதிப்பெண்களும். ஸோ அது வந்து யாருக்காவது எப்படியும் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.